Hi dear students, நாம் இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி சம் ஒன்று பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சியில் டைம் ரிலேட்டடான ஒரு சம் இது. A train travels from station A to station B with 120 km per hour from station B to station C with 100 km per hour and station C to station C with 140 km per hour. இது வந்து ட்ரெயினோட ஸ்பீட் ஃப்ரம் ஸ்டேஷன் டு ஸ்டேஷன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, if the time taken by the train to travel between the successive each station is equal, find the average speed of the train. இப்போ டைம், அதாவது ஒரு ஸ்டேஷன் டு இன்னொரு ஸ்டேஷன் போகிற டைம் வந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஏ டு பி ஸ்டேஷனுக்கு போகிறது 120 km, பி டு சி வந்து 100 km per hour, சி டு டி எவ்வளோன்னா 140 km per hour. இப்போது ஏ பி சி டி இது வந்து 3 ஸ்டேஷன் கிராஸ் பண்ணுறது, ஏலேருந்து பி, பிலேருந்து சி. இது எல்லாத்துக்கும் டைம் வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போது ஏ டு பிக்கும் பி டு சிக்கும் சி டு டிக்கும் டைம் வந்து காமன் தான். அப்போ டைம் வந்து ஈக்குவல். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் எஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது ஸ்டேஷன் ஏ டு பி 120, ஸ்டேஷன் பி டு சி 100, சி டு டி வந்து 140, ஏபிசிடி. அப்போது எவ்வளோ ஸ்பீடு மொத்தமாக கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துக்கிறாங்க. இப்போது இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர், அப்போ டைம் அந்த ஹவர் பதிலாக டீன்னு போட்டுங்க. டைம் இஸ் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போது 120t, பிடிசி வந்து 100t, சி டு டி வந்து 140t. அப்போது டைம் இஸ் ஈக்குவல்னால அந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை வந்து 120t அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு அப்படின்னா, பி டு ஏ டு பி வந்து 140, 120 + 100t + 140t மொத்தமாக சேர்த்தோம்னா 360t டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போது டோட்டல் டைம் எவ்வளோன்னா 3 ஸ்டேஷன் கிராஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து சேம் டைம் சொல்கிறாங்க, ஈக்குவல் டைம். அப்போ t + t + t 3t. அவனை கேட்குறாங்க ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸு டிவைடட் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 360t, டோட்டல் டைம் வந்து 3t. 360t டிவைடட் பை 3t, டி கேன்சலு. அப்போ 360 அடித்தோம்னா 120 km per hour. இதுதான் ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், 120 km per hour.